ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம கடந்த வகுப்புகள் மூலமா 195 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல 195வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வேதத்தின் தாத்பரியத்தை உபக்கிரமம் முதலிய அறிகுறிகளின் மூலம் ஆராய்ந்தால் எதனுடனும் உண்மையில் தொடர்பட்ட பிரம்மம் மாயையின் உபாதியுடன் ஈஸ்வரனாக தோன்றி மகேஸ்வரனாக இந்த உலகத்தை வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொன்னார். அதாவது பிரம்மம் தான் இந்த உலகத்துக்கு காரணம் என்று கூறப்பட்டாலும், ஆனால் பிரம்மம் அசங்கன் என்று சொல்லப்படுகிறதே. அப்போ ஒரு வகையில பார்த்தா பிரம்மம் எதனோடும் சம்பந்தப்படாததுன்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த பிரபஞ்ச படைப்புக்கு பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன புரிய வச்சாருன்னா, இங்க ஈஸ்வரன் பிரம்மம் என்ற உபாதி வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த முரண்பாடு நமக்கு நீங்கும் என்று புரிய வச்சார். அதாவது பிரம்மம் எதனோடும் சம்பந்தப்படாம தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் தான் இருக்கு. அது நிர்வீகாரம், நிரஞ்சனம், நிர்மலம். ஆனா அது மாயையோடு தொடர்பு ஏற்படுத்துறதுன்னா எப்படி? தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி பிரதிபிம்பிக்கும் போது ஈஸ்வரனா மாறுது. அப்பவும் அதனுடைய சக்தி தான் வெளிப்படுதே தவிர அது ஒன்றும் ஈஸ்வரனா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. பிரம்மமே ஈஸ்வரனா மாறிடுச்சுன்னு அப்படி நினைக்க கூடாது. பிரம்மமே உலகமா மாறிடுச்சுன்னு அப்படி நினைக்க கூடாது. பிரம்மத்தினுடைய மாயா சக்தி ஒரு பிரதிபிம்ப தோற்றமாக ஈஸ்வரனாக வெளிப்படுகிறது. அப்ப அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்? மாயை. அப்போ பிரம்மமும் மாயையும் சேர்ந்ததுனால இந்த பிரபஞ்சம் தெரிகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை தான் இந்த உலக சிருஷ்டியின் விவகார காரணம் யாருன்னு பார்த்தா ஈஸ்வரன் என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இன்றைக்கு 196வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சத்தியம் ஞானம் அனந்தம் சேத்யு உபக்கிரமம் சோபசம்ஹுதா யதோ வாசோ நிவர்த்தந்தே இத்திய சங்கத்துவ நிர்ணய. இங்க அருமையா புரிய வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் என்று பிரம்மத்தை பற்றிய உபதேசம் தொடங்கி இறுதியாக எதிலிருந்து வார்த்தைகளும் மனமும் திரும்புகின்றனவோ அவ்வாறு உபசம்ஹாரம் செய்யப்படுவதால் பிரம்மம் எதனுடனும் தொடர்பற்றதும் பற்றற்றதும் என்பது உறுதியாக நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். அதாவது தைத்திரிய உபநிடத்தினுடைய ஒரு வாக்கியம் தான் இந்த சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம்னா இருப்பு, உண்மை என்று பொருள். அது மாறாத இருப்பு. ஞானம் என்றால் சுத்த சைத்தன்யம், அறிவு. அனந்தம் என்றால் எல்லையற்றது. அப்ப இப்படிதான் பிரம்மம் இருக்கு. அது ஒரு எல்லையற்ற சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறது. அப்ப இங்க உபக்கிரமிய உபசம்ஹிருதா. அப்ப வேதாந்தத்துல ஒரு உபநிடத பகுதியினுடைய தொடக்கத்தையும் முடிவையும் இங்க நம்ம கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு அர்த்தம். உபக்கிரமிய உபசம்ஹிருதகான்னா ஆரம்பமும் முடிவும் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது ஆரம்பத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, முடிவுல யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்படிங்கிறது ஸ்லோகம் சொல்லுது. அப்போ யதோவாச்சே நிவர்த்தந்தேன்னா எதிலிருந்து வார்த்தைகள் அதை அடைய முடியாமல் திரும்புகின்றனவோ அப்படிங்கிற விஷயம். அந்த இடத்துக்கு போய் அதை அடையவே முடியாம திரும்பிடுது இல்லையா? அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மத்தை வார்த்தைகளால் வரையறுக்க முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப அதனால நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவன் பிரம்மம்.
அவனிடத்துல பெயர் இல்லை, வடிவம் இல்லை, குணம் இல்லை, இப்படிதான் அவன் இருக்கிறான். அது இங்க அனந்தம் என்பதாகவே சுட்டிக்காட்டப்படுகிறது. சத்தியம் ஞானம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லி, அதுக்கு பல உதாரணங்கள் நமக்கு இந்த ஆகாசம், இந்த சூரியன் அப்படிங்கிற உதாரணங்கள் மூலமா நமக்கு ஏற்கனவே நிறைய புரிய வச்சுட்டாங்க. அப்ப இங்க இந்த இடத்துல நம்ம என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படை விஷயமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற பிரம்மத்தை அறிமுகப்படுத்தி அதனை அடைய முடியாமல் வார்த்தைகளும் மனமும் திரும்புகின்றன என்று முடிப்பதால் பிரம்மம் எல்லையற்றதும் எதனாலும் பாதிக்கப்படாத அசங்க ஸ்வரூபமானது என்பது உறுதியாகிறது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கம். அடுத்தது 197. மாயி சுஜதி விஸ்வம் சம் நிருத்தஸ்தத்ர மாயையா அந்ய இத்ய பராப்ருதே ஸ்ருதிஸ்தேனேஸ்வரஹ சுஜேத். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வாறு மாயையை தன்னிடம் கொண்டவனாக இருக்கின்ற ஈஸ்வரன் அந்த மாயையின் மூலம் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கின்றான், படைக்கின்றான். ஆனால் மாயையால் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட ஜீவனிடமிருந்து போனவன். அதாவது இங்க மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால யார் கட்டுப்பட்டிருக்கிறா? ஜீவன். அப்ப அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஜீவனிடத்திலிருந்து ஈஸ்வரன் முற்றிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதே. அப்போ உலகத்தை படைப்பவன் எப்படிங்க ஈஸ்வரனே என்று சொல்லும் போது, அப்ப இங்க ஜீவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகத்தோடு எழுந்திருக்குது இல்லையா? அப்ப இங்க இந்த உலகத்தை படைப்பவன் ஈஸ்வரனே என்று நாம் புரிந்து கொண்டால், இங்க ஈஸ்வரனுக்கு வேறாக எதுவுமே இல்லை என்பதையும் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை சொல்றதுனாலேயே இந்த ஸ்லோகம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நிலைநாட்டுகிறது என்று புரிய வைக்கிறார். அதாவது இங்க ஜீவர்கள் அப்படின்னு ஒரு கிடையாது, தனியா இங்க ஜீவர்கள்ங்கிறது யாருமே இல்லை, வெறும் ஈஸ்வரன் மாத்திரம்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு இந்த சாஸ்திரத்துல இந்த நூல் இந்த ஸ்லோகத்தின் மூலமா புரிய வைக்கிறது. பார்க்கும்போது அது எப்படி மாயி சுஜதி விஸ்வம், மாயின்னா மாயையை உபாதியாக கொண்டவன் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஈஸ்வரன் மூலமாக இந்த உலகம் வெளிப்படுகிறது என்று சொல்லிட்டு, அவனே சுஜத்தின்னா சிருஷ்டி செய்கிறான் உலகத்தை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ரியல் சிருஷ்டியா இல்லை. அதாவது இங்க வேதம் இது ஒரு பூடகமா பேசுது, அதை இங்க வித்யாரண்யரும் அதை புரிய வைக்கிறார். இது ஒரு மனோ சிருஷ்டி தான். அதனால ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில இங்க எல்லாம் படைக்கப்பட்டு இருப்பது போல மாயா சக்தியில தெரியுது. அது எப்படிங்க எனக்கு புரியலையேன்னா, நம்ம அந்த கனவு உதாரணத்தை எடுத்துக்கலாம். எப்படி கனவு உதாரணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஈஸ்வரனுடைய தன்மை உங்களுக்கு புரியும். எப்படி புரியும்னா, இப்ப நீங்க இரவு தூங்கும்போது கனவு காண போறீங்க. கனவுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலையே படைச்சுக்கிட்டீங்க. அங்க ஏகப்பெரிய பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலை உங்களுக்கு தெரியுது. அந்த வழியை அப்படியே போயிட்டு இருக்கீங்க. பயங்கர காடு, அப்புறம் அங்க மிருகங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கனவு. உடனே புலி உங்களை பார்க்குது, உடனே நீங்க பயப்படுறீங்க. அப்புறம் அந்த புலியை கண்டு பயந்து ஓடுறீங்க. ஓடும்போது ஒரு நதி வருது, அந்த நதியை எப்படி தாண்டறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கனவு கற்பனையா வச்சுக்கீங்களேன், ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க கனவு காணும்போது அந்த கனவுல மலையும் நதியும் புலியும் அந்த மலையில் இருக்கின்ற மரங்களும் இப்படி எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதையெல்லாம் படைத்தவன் யாருங்க? உங்களுடைய மனோசக்தி தான் படைச்சது. உங்களுடைய மனசே தான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மலையை படைச்சு, நதியை படைச்சு, புலியை படைச்சு, மரம் செடி கொடிகளை படைச்சு, அந்த புலி துரத்துற மாதிரியும் கனவு காணலாம், அல்லது அங்க ஒரு நண்பன் வர்ற மாதிரியும் கனவு காணலாம், அவனோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் கனவு காணலாம், அல்லது ஒரு நகரத்துல நீங்க வாழ்ற மாதிரியும் கனவு காணலாம். இப்படி என்ன வேணா படைச்சுக்குங்க. இது எல்லாம் உங்களுடைய மனோசக்தியில படைக்கப்பட்ட உலகம் தான் உங்களுடைய கனவு. அப்ப இந்த கனவுல ஒவ்வொரு வடிவமும் உண்டாக்கப்பட்டிருப்பதற்கான ரா மெட்டீரியல்ஸ் எங்கிருந்து எடுத்தீங்க? இப்ப அந்த மலைகளை படைப்பதற்கு கல்லு மண்ணெல்லாம் எங்கிருந்து எடுத்தீங்க? அந்த நதிகளை படைப்பதற்கு நீர் எங்கிருந்து எடுத்தீங்க?
அந்த புலியை படைப்பதற்கு நீங்க எங்க போய் புலியை எடுத்துட்டு வந்தீங்க? இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு ரா மெட்டீரியலுமே இல்லாம உங்களால கனவை லைவா அப்படியே ரியலா அப்படியே படைச்சு என்ஜாய் பண்ண முடியுது. அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். 2 விதமான கனவு இருக்கு அதுல. நீங்க எப்படி கனவு காண்றீங்கிறது உங்களுடைய சொந்த விருப்பம், உங்க மன எண்ணங்களை சார்ந்து இருக்கு. அப்போ ஒருத்தர் நல்ல விதமாவும் கனவு காணுவான், ஒருத்தர் பேய் வர்ற மாதிரி கெட்டது நடக்கிற மாதிரியும் கனவு காணுவான். அப்ப இந்த 2 விதமான கனவுகளும் ஒரு படைப்பாக உருவாக்கி அனுபவத்துக்கு வந்து அதுல நமக்கு சுக துக்கங்களை உண்டு பண்ணுவது எப்படி நம்மிடத்திலேயே நடக்குதோ, தனி மனிதனாக இருக்கின்ற நம்மிடத்திலேயே நடக்கிறதோ, அப்படித்தாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய மனோ சிருஷ்டியில நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து நதியை பார்த்துட்டு அது உண்மை மாதிரி அந்த கனவுல நம்புற மாதிரியும், கடலை பார்த்துட்டு உண்மையா அந்த கனவுல நம்புற மாதிரியும், அதுல புலியை பார்த்துட்டு அந்த புலியை கண்டு பயப்படுற மாதிரியுமே இங்க லைவ்ல இந்த உலகம் இப்படிதாங்க இயங்கிட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நீங்க என்ன சொல்றது? மாயா சக்தின்னு தானே சொல்லணும். அததான் இங்க ஈஸ்வரன் வந்து இந்த மாயா சக்தியை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட படைப்பிலே இங்கு பாகுபாடுகள் எல்லாம் பிரிந்து விட்டதினால, அது புரியாம நான் தன்னை தனித்தவனாக ஜீவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தினாலே அது உண்மை என்பது போல நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இது போன்ற அத்தியாத்ம ஞான நூல்களை விசாரணை செய்து விவேகத்தால விழித்துக் கொள்ளும் போது இங்கு பிரம்மம் தன்னுடைய மாயா சக்தியினாலே ஈஸ்வரனை உண்டாக்கி இந்த மனோ பிரபஞ்சத்தை உருவாக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த யூனிவர்சல் அப்படிங்கிற படம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு படம் ஓடுறத அது பிரம்மம் தன்னுடைய மாயா சிருஷ்டியில படைச்சு பார்த்துட்டு இருக்குன்னா அது ரியலா? தோற்றம் தானே. நாம கனவு காண்பதே தோற்றம் என்று நாம நனவுக்கு வந்த பிறகு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இந்த நனவு உலகத்திலேயே இது தோற்றம் என்று புரிந்து கொண்டவன் பிரம்ம நிலையை அடைகிறான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. இதுதான் பாயிண்ட். அப்ப இதை நம்ம இங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க இறைத்தன்மை என்ன? மாயையோடு தொடர்புடைய நிலையில அது சர்வக்னன், சர்வ சக்திமான், ஜகத்காரணன் அப்படின்னு பலவாறாக அழைக்கப்படுகின்ற ஈஸ்வரன் ஆகிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்றார். அப்போ சம் நிருத்தஸ்தத்ர மாயையா, இது ஒரு நுட்பமான பதமா இங்க யூஸ் பண்றாரு. எப்படின்னா சம் நிருத்ததகான்னா கட்டுப்படுத்தப்பட்டவன், அடக்கப்பட்டவன். அது யாரு? மாயையால் கட்டுப்படுத்தப்பட்ட ஜீவனை குறிக்கிறது என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க ஜீவன் என்ன பண்றான்? இந்த சிருஷ்டியை வந்து கனவுலக்க படைக்கும் போது நான் தான் படைக்கிறேங்கிறதையும் புரிஞ்சுக்காம இருக்கிறான். நனவுலையும் இதை நான் தான் படைச்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்காம இருக்கிறான். ஏதோ அவன் கடந்து போறான். அது அஜ்ஞானத்தினால அப்படி கடந்து போறான். ஆனா எந்த ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்து விவேகத்தால விழிச்சுக்கிறானோ அவன் இந்த 3 அவஸ்தைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறான். அப்ப அவனுக்கு புரியுது இந்த கனவு நிலை எப்படி, நனவு நிலை எப்படி, ஆழ்ந்த உறக்க நிலை எப்படி. அப்ப இந்த 3க்கும் அவஸ்தாத்திரய சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. நான் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அந்த தூய அறிவாக நான் என்றென்றும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய இருப்பினாலே தோன்றி மறைகின்ற இந்த மனோசக்தி, இந்த மாயா சக்தி இந்த பிரபஞ்சத்தை உண்டுபடுத்தி உண்மை போல மனமயக்கத்தை உண்டு பண்ணுகிறது இல்லையா? அந்த மனமயக்கத்தில் மாட்டிக்கொண்டவன் ஜீவன். அவன்தான் கட்டுப்படுத்தப்பட்டவன். சம் நிருத்தகா அப்படிங்கிற வார்த்தையில இங்க புரிய வைக்கிறார். அப்ப அந்த மனமயக்கம் தான் ஜீவனிடத்துல என்ன பண்ணுது? தன்னை இந்த உடல் என்றும், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்றும், நான் இதை அனுபவிக்கிறேன் அதை அனுபவிக்கிறேன் என்றும் இந்த கர்த்தா போக்தா அபிமானத்துல சிக்கிக்கிறான். அப்ப இந்த விசாரணைய விவேகத்தால யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் விடுதலை அடைகிறான் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு புரிய வைக்கிறார். அதுதான் அந்ய இத்திய பராஸ்ருதிகி. அப்ப ஈஸ்வரன் ஜீவனிடமிருந்து வேறானவன் என்று இப்படி புரிந்து கொள்கிறார்கள். அப்ப இங்க வேறுபாடு என்பது பாரமார்த்த வேறுபாடு என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உபாதி அடிப்படையிலான வியாபகார வேறுபாடு என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்க சுட்டி காட்டுறார். ஏன்னா இங்க வந்து ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகள் வந்து உபாதியின் அடிப்படையில. இப்ப நான் தனி உடல் என்று பாவிக்கும் போது ஜீவன் ஆயிடுறான். நானே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் எனப்படும் போது ஈஸ்வரன் ஆகிடுறான். ஆனா இங்க இருப்பது ஈஸ்வரன் மாத்திரம்தான். அப்ப தன்னை ஈஸ்வரன் நிலையில் உணர்ந்தவன் ஈஸ்வரன் ஆயிட்டான். அங்க ஜீவ பிரம்ம வேறுபாடு இல்லை. புரியாதவன் தன்னை ஜீவனாக பாவிக்கும் பொழுது உபாதியின் அடிப்படையில வேறுபாடு உண்டாகி விடுகிறது. அந்த உபாதியில இவன் தன்னை சிறிய உபாதியாக பார்க்கிறான். ஜீவன் தன்னை சிறிய உபாதியாக பார்த்து நான் கிஞ்சிக்னன் அப்படிங்கிறான்.
ஆனா ஈஸ்வரனோ தன்னை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக பார்க்கிறான். அதனால் அவர் சர்வஜ்ஞன்கிறான். ஆனா உண்மையில இங்க இந்த நிலையை யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அவனே சர்வஜ்ஞன் ஆகிடுறான். அவன் கிஞ்சிக்னன் கிடையாது. இப்ப நீங்க இதை உணர்ந்துட்டீங்கன்னா, இப்ப கனவுல நீங்க எப்படி அந்த உலகத்தை படைச்சீங்களோ அப்படிதான் நனவுல இந்த உலகத்தை படைச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு புரிய வந்துடும். அப்படி புரிய வந்த பிறகு நீங்க ஈஸ்வர தத்துவத்துக்குள்ள வந்துருவீங்க. நீங்க தான் ஈஸ்வரன்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப இந்த படைப்பே என்னுடைய மனோசக்தியில படைக்கப்பட்டு என்னுடைய மனதின் மூலமாகவே அனுபவிக்கப்பட்டு என்னுடைய மனதின் மூலமே ஒடுக்கப்படுகிறதுங்கிற மிகப்பெரிய உண்மையை இங்க உணர முடியும். அப்ப இதுக்குதான் நம்ம மைண்ட் அளவில் அப்டேட் ஆகணும். அதுதான் இங்க பாடமே மைண்ட் அளவில் அப்டேட் ஆகிறதுக்கு தான் பாடம். ஏன்னா புரியணும் இல்ல, மனம் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு, எதை உண்மைன்னு நம்புது அப்படிங்கறத இங்க விசாரம் பண்ணி விவேகத்தால நம்மளை விழிச்சுக்கும் போது நம்ம ஜீவத்தன்மையை விட்டு விடுவோம், ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்துருவோம். ஆனா அந்த ஈஸ்வரத்தன்மையும் பிரம்மத்தினுடைய ஒரு மாயா சக்தி தான். அப்ப ஆனா அந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தியாகத்தான் நான் இருக்கிறேன், அந்த மாயையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த உபாதிகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்ட நிலையில் அந்த ஜீவ ஈஸ்வர வேறுபாட்டிலிருந்து விலகி விடுகிறான். அப்புறம் தன்னை பிரம்மமாக உணர்கிறான். அந்த நிலையில இங்க ஜீவனும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை, பிரம்ம மாத்திரம் இருக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரே சைத்தன்ய உண்மையை இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்கிறது. தேனகா ஈஸ்வரகா சுஜேத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றாரு. அதாவது உலகத்தை சிருஷ்டிப்பவன் ஈஸ்வரன், நான் உலகத்தை உருவாக்குகிறேன் என்று பிரம்மம் மாறிவிடுவது கிடையாது. அந்த மாயை உபாதியுடன் தொடையுடவே பிரம்மம் ஈஸ்வரன் என்பதாக அழைக்கப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதனால இங்க ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. மாயை வசப்படுத்துபவனாக இருப்பவன் மாயா தீனன் அப்படிங்கிற நிலையில ஜீவனாகவும், ஈஸ்வரன் என்பவன் அந்த மாயையே நியமிக்கிறான், அவன் மாயா தீசன் என்ற நிலையில இந்த வேறுபாடுகளில் பார்க்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையில இங்க சொல்றார். இங்க ரெண்டு வார்த்தை, அதாவது மாயை வசமா இந்த ஜீவன் சிக்கிக்கிறான். ஜீவன்கிற தன்மையில என்ன ஆயிடுறான், மாயையின் இடத்துல சிக்கிக்கிறான், தன்னை உணராம இந்த உலகத்தை உண்மை என்று நம்புறான். அப்போ அவன் மாயை வசம் மாட்டிக்கிட்டான். ஆனா ஈஸ்வரனும் அந்த மாயைக்கே அவன் தான் காரணமா இருக்கிறாங்கிறத அவன் உணர்றான். உணர்ந்த பிறகு அவனுக்கு என்ன தெரியும், இது என்னுடைய படைப்பு தோற்றம்னு தெரியும், இந்த படமே நான் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிற மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவேன். ஒரு டைரக்டரு, கதாநாயகன், கேரக்டர் இதெல்லாம் நம்ம பேசி அதை உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அது மாதிரி இதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க ஈஸியா முடிச்சுக்கலாம். மாயையை தனது உபாதியாக கொண்டு மாயையை நியமிக்கின்ற ஈஸ்வரனே மாயையின் மூலமாக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறான். மாயையால் கட்டுப்பட்ட ஜீவனிடமிருந்து ஈஸ்வரன் வியாபகார நிலையிலே வேறுபட்டவனாக தெரிகிறான் அப்படின்னு இங்க வேதம் சொல்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப எந்த அடிப்படையில இங்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வேறுபாடு அப்படின்னா உபாதியின் அடிப்படையில வேறுபாடு என்பதை ஸ்ருதி சொல்ல வருதுங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய குறிப்பா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மாயை என்ன பண்ணுதுன்னா ஜீவனை ஆளுகிறது. ஆனா ஈஸ்வரன் என்ன பண்றான்னா மாயையே ஆளுகிறான். இப்ப இந்த ரெண்டு டிஃபரெண்ட்டை நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க வியாபாரத்துல எப்படி வாழ்க்கையை மாத்திக்கலாங்கிறதுக்கான ட்ரிக்கும் உங்களுக்கு அதுக்கான க்ளூவும் இங்க கொடுத்துடுறேன். எப்படி க்ளூ அப்படின்னா, இப்ப மாயை ஜீவனை ஆளுகிறது. இப்ப மாயையினுடைய வசப்பட்டு நீங்க மனம் போன போக்குல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு சுக துக்கங்கள்ல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஜீவிதம்னு பேரு. அப்ப இந்த ஜீவிதத்துல நீங்க வாழ்கின்ற வாழ்க்கையில மாயை வசப்பட்டுட்டீங்க. அதனால மாயை ஜீவனை ஆளுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதுவே இந்த அத்தியாத்ம ஞான பாடங்களுக்குள்ள விசாரணை செய்து விவேகத்தால விழிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸ்வரன் மாயையை ஆளுகிறார் அப்படிங்கிற அந்த டாபிக் அப்படியே திருப்பி போட்டுக்கணும். மாயை ஆளுவது ஜீவனை, ஆனா மாயையே ஆளுகின்றது ஈஸ்வரன். அப்ப இங்க நீங்க என்னவா மாறணும், அந்த மாயையே ஆளக்கூடிய ஈஸ்வரனாக நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க எதுக்குமே கட்டுப்பட வேண்டியது இல்லையே. ஏன்னா நீங்க தானே இந்த மாயைக்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவரா இருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட மாயா சக்தி வேலை செய்ய முடியுமா, எடுபடாது இல்லையா. அப்ப இங்க அந்த நிலையில தான் நம்ம சர்வஜ்ஞனா மாற முடியும். ஆனா நம்ம இந்த நிலையில மாயைக்கு கட்டுப்பட்டு இருந்தா கிஞ்சிக்னா ஜீவிதத்தை பண்ணிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். அப்ப அதனால இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்றாருன்னா, ஜீவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேரு சம்சாரி. சம்சாரின்னா என்ன, பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்தி கொண்டிருக்கின்றவன் அர்த்தம்.
ஆனா ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலையில நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் என்னன்னா ஜகத்கர்த்தா. ஜகத்கர்த்தான்னா இந்த உலகத்தை உண்டு பண்ணி அனுபவிக்கின்ற மனோசக்தி. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது இங்க ஈஸ்வரன் தான் இந்த உலகமா இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அந்த ஈஸ்வரன் என்பது யாருடைய சக்தின்னு சொல்லிட்டேன், பிரம்மத்தினுடைய சக்தின்னு சொல்லிட்டேன். பிரம்மம் யாருன்னு சொல்லிட்டேன், பிரம்மம் அறிவுன்னு சொல்லியாச்சு. அப்ப பிரம்மம் என்ற சுய அறிவிலே தோன்றுகின்ற ஒரு மனோசக்தி தான் இந்த ஈஸ்வரனா இந்த பிரபஞ்சமா இங்க இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட இந்த வியாபகாரிய நிலைய ஈஸ்வரன் என்று நீங்க பார்த்தாலும் ஜகத்கர்த்தா என்று பார்த்தாலும் அந்த மாயா சக்தி யாருடைய சக்தி? பிரம்மத்தின் சக்தி. அப்ப தன்னை மாயா சக்தி தான் ஈஸ்வர சக்தி தான் இங்க இந்த மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு தனி மனிதன் உணர்ந்து விட்டான்னா அவன் தனி மனிதனாக இருக்காம ஈஸ்வர நியதிக்குள்ள போயிடுவான். அப்ப அந்த ஈஸ்வர நியதியில அவனுக்கு புரிஞ்சு வந்துடும், எல்லாமே என்னுடைய இருப்புல இருக்குது அப்படின்ட்டு. அப்ப புரியும் போது அவன் பிரம்மமாக மாறி விடுவான். இதுதான் இங்க விஷயம். அப்ப இதை கொஞ்சம் உடனே மாற முடியுமான்னா விசாரணை பண்ணி விவேகத்தால அப்டேட் ஆக நமக்கு அது புரிய வந்துடும். அப்ப நமக்கு எல்லாம் தெரிய வந்துடும். அப்ப காரண சரீரமும் நான் தான் என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கேங்கிறது அப்பவும் புரிய வரும். அப்பதான் காரண சரீரத்தை அழிக்கவும் முடியும். ஏன்னா ஜீவனா இருந்துகிட்டு காரண சரீரத்தை அழிக்க முடியாது. ஏன்னா ஜீவன் மாயையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவனால காரண சரீரத்தை அழிக்க முடியாது. ஆனா ஈஸ்வரன் தான் காரண சரீரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அது சமஷ்டி காரண சரீரம். உங்க எல்லாருடைய டேட்டாஸும் ஈஸ்வரன் கிட்ட தான் இருக்கு. ஆனா நீங்க தன்னை ஜீவன் என்று பாத்தீங்கன்னா உங்களுடைய தனி டேட்டா உங்ககிட்ட இருக்கு. அப்ப உங்களுடைய தனி டேட்டா வச்சுக்கிட்டு நீங்க அதை மாத்தலாம் முடியாது. ஆனா உங்களுடைய ஒட்டுமொத்த டேட்டாவும் ஈஸ்வரன் கிட்ட இருக்கும்போது அவன் அதை மாற்றம் செய்வான். அதனாலதான் அவனுக்கு கர்ம பல தாதா என்று சொல்றான். அப்ப ஈஸ்வர நிலைக்கும் ஜீவ நிலைக்கும் என்னங்க வேறுபாடு அப்படின்னா மனதினுடைய பரிணாமம் தான் வேறுபாடு. மனம் தன்னை தனித்து மனிதன் என்று கவனிக்கிறதும் ஜீவன் என்று புரிஞ்சுக்கிட்டா அஜ்ஞானத்துல இருக்குன்னு அர்த்தம். இதே மனம் விசாரத்தால விழிச்சுக்கிட்டு இங்க ஒரே இருப்பு தான் இருக்குது, அதனுடைய மனோசக்தி தான் இந்த பிரபஞ்சமா விரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸ்வர நிலையில இந்த உலகத்துல விவகாரம் பண்ணலாம். ஆனா ஏன் இதை பண்ணாம நான் பிரம்மமாவே இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் அதை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஏங்க நானே பிரம்மம் ஆயிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த உலக விவகாரங்கள்லாம் அப்படின்னு நான் விட்டுட்டுமான்னு கேட்பாங்க. விட்டுட்டா எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி டாய்லெட் போவீங்கன்னு நம்ம கேட்போம். ஏன் அப்படின்னா இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க வீட்டுல சும்மா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டு நீங்க இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனா கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்களை பார்க்கும்போது இன்னொரு உருவம் தோன்றிடுச்சே கண்ணாடியில, அது வேற யாரும் இல்லை, நீங்களே தானே. அப்ப கண்ணாடி முன்னாடி போய் நின்றுகிட்டு என்னுடைய உருவம் தெரியக்கூடாது, அதை நான் பார்க்க மாட்டேன், தலை வார மாட்டேன், பவுடர் போட மாட்டேன் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அடம் பண்றது தேவையில்லாத வேலை தானே. அதுக்கு நீங்க கண்ணாடி முன்னாடியே போகாம இருக்கலாம்ல. அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க நீங்க இந்த உடம்பு எடுத்தாச்சு, அதனால இந்த விவகாரத்துக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இதுதான் இந்த ஊடகம்ங்கிற கண்ணாடியில இந்த பிரம்மம் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. அது தோற்றம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும், அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. நீங்க ரிஜெக்ட் பண்ண பாக்குறேன், நான் அழிச்சுக்கிறேன் அப்படின்னா தற்கொலை பண்ணிட்டு தான் சாகணும். ஏன்னா நான் இந்த உடம்பு நானே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கிறது புரியணும் இல்ல. நீங்க மனோ ரீதியா இந்த உடல் ரீதியா இதெல்லாம் தோற்றம்னு புரிஞ்சுக்கிறது வேற. ஆனா வியாபகாரிக சத்தியத்துல கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு கண்ணாடியில முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி நீங்க உடம்பு எடுத்து வந்த பிறகு விவகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது நான் செய்யல, நான் பிரம்மம் தான், நான் வெறும் சாட்சி தான். ஆனா என்னுடைய சக்தி வியாபகம் இந்த ஊடகத்தின் வழியா இந்த பிரபஞ்சமா தோன்றுது அப்படின்னு புரிதலோட வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா கண்ணாடி முன்னாடி நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிறது தான் ஈஸி. அதனால இந்த உடம்பு எடுத்து வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் விவகாரத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா பாடி மைண்டுங்கிறது கண்ணாடி மாதிரி, அதுல உருவம் தெரிகிறத தடுக்க முடியாது. கண்ணாடியே உருவாக்கலன்னா பிரச்சனை இல்லை, அது பிரம்மம் தண்ணில் தானா இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம கண்ணாடி உருவாக்கிடுச்சே, அப்ப இது வரத்தான் செய்யும், தோன்றத்தான் செய்யும். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு நாம இந்த பிறவியை முடிக்கிறது எப்படின்னா இந்த ஞானத்தினால இந்த உலகத்தை தோற்றமா பார்க்கணும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, நடக்கிறது நிகழ்வுல நடந்துகிட்டே இருக்கும். அதை நகர்த்தி கொண்டு போறதுக்கும் உங்ககிட்டயே அந்த வல்லமை இருக்குதுங்கிறது புரியும். அப்ப நீங்க அடுத்தது எப்படி கொண்டு போகலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த ஈஸ்வர நிகழ்வுல தெளிவா புரிய வந்துடும். அந்த நிலைப்பாடு உள்வாங்கிட்டீங்கன்னா, அந்த லெவலுக்கு மைண்ட் அப்டேட் ஆயிடுச்சுன்னா அந்த காரண சரீரத்தை அழிக்கிற மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிடுங்கிறது இந்த ஸ்லோகம் 197ல இவ்வளவு தெளிவா புரிய வைக்கிறார். ஸ்லோகம் 198 பார்ப்போம். ஆனந்தமயா
ஈசோ அயம் பகு ஷாமித்ய வைசதகா ஹிரண்ய கர்ப்ப ரூபோ அபூத் சுப்திஹி ஸ்வப்னோ யதா பவேத். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ஆனந்தமயமான ஈஸ்வரன் வந்து நான் பலவாக ஆக வேண்டும் என்று சங்கல்பித்தார். அதன் விளைவாக ஹிரண்ய கர்ப்ப வடிவமாக வெளிப்பட்டான். ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து கனவு நிலைக்கு செல்லும் போது ஈஸ்வரனின் சிருஷ்டி வெளிப்பாடும் நிகழ்கிறது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன், எந்த இடத்துல வைஸ்வானரன், எந்த இடத்துல விஸ்வன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே அத்வைத வேதாந்த பாடங்கள்ல தெளிவா பார்த்தோம். ஏன்னா கனவு நிலையில ஒரு பெயர், விழிப்பு நிலையில ஒரு பெயர், ஆழ்ந்த உறக்க நிலையில ஒரு பெயர் என்று ஈஸ்வரனுக்கு வந்து ஹிரண்ய கர்ப்பன், வைஸ்வானரன், அப்புறம் விராட் அப்படின்னு எல்லாம் பல பெயர்கள்ல நம்ம ஈஸ்வரனை அழைக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம அந்த மாதிரி பேரை வச்சு அழைக்கும் போது இங்க ஆனந்தமயமான ஈஸ்வரன் வந்து தான் பலவாறாக பரிணமிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தின் காரணமாக இந்த ஹிரண்ய கர்ப்ப வடிவாக வெளிப்பட்டான். அப்படிங்கும் போது என்ன, இந்த இடத்துல இந்த ஒட்டுமொத்த மாயா லீலைகளை புரிகின்ற பிரபஞ்ச வடிவமாக அந்த விதை நிலையில் ஒடுங்கி இருந்தவன் வெளிப்பட தொடங்கினான் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன்னா அந்த விதை அப்படிங்கிறது எல்லாமே ஒடுக்கப்பட்ட ஒரு நிலை. அதுல இருந்து வெளிப்படும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் வெளிப்பட்ட நிலை. அப்ப இங்க நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு விதையில இருக்கிற மாதிரிதான் இருக்கிறோம். விழிச்சுக்கிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த விதையிலிருந்து விருட்சமா மாறின மாதிரி நாம வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற இந்த சங்கல்பம் தான் இங்க மாயையின் காரணமாக இந்த உலகம் தோன்றி நாம ரூபமாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அது வந்து காரண நிலையிலிருந்து காரிய நிலையில் வெளிப்படுகிறது என்று சொல்றார். ஏன்னா அந்த காரண நிலை என்பது ஈஸ்வர நிலை. அங்கதான் போய் நம்ம ஒடுங்குறோம். தினமும் இரவு தூங்கும் போது அங்க போய் ஒடுங்கிடுவோம். மறுநாள் நம்ம விடிஞ்சு எழுந்திருக்கும் போது நம்ம இதே உடம்பு வச்சுக்கிட்டு திருப்பி இதே விவகாரத்தை பண்றோம். அப்போ நமக்கு என்ன, ஒரு உடம்பு இருக்கிறதுனால அந்த காரிய நிலையில் அது கண்டினியூட்டி ஆகுது. ஒரு நாள் இந்த உடம்பு டேமேஜ் ஆகும் போது நமக்கு இந்த உடம்புக்கு மீண்டும் வேலை இல்லை. அப்ப வேறொரு உடம்பு எடுக்க வேண்டி வரும். அப்ப நமக்கு அது மீண்டும் காரண நிலையில் இருக்கிற பாக்கி இருக்கிற டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு மீண்டும் ஒரு உடம்பு எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? இந்த மாதிரிதான் இந்த காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு நம்ம தினசரி வந்து போறோம். இப்ப தினசரி வந்து போறது வந்து பிரளயம். மரணத்துக்கு பிறகு வருவதுக்கு பேரு லயமாயி திருப்பி சிருஷ்டி ஆகிறது. அப்ப இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபோ அபூத் அப்படிங்கிற வார்த்தை போடுறார். அதாவது சிருஷ்டியினுடைய முதல் சூட்சும வெளிப்பாடுதான் நீங்க ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்றார். ஏன்னா ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா இங்க சமஷ்டி சூட்சும சரீரம். அதாவது இங்க எல்லாருடைய மனசு, எல்லாருடைய புத்தி, எல்லாருடைய இந்திரியங்கள், எல்லாருடைய பிராணன் ஆகியவற்றை தன்னுள் கொண்டிருக்கின்ற ஹிரண்ய கர்ப்பன். அப்ப அவனிடத்துல இருந்துதான் இப்ப நமக்கு தனித்தனியான புத்தி, தனித்தனியான மனசு, தனித்தனியான இந்திரியங்கள், அப்புறம் ஆளாளுக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? இது எல்லாமே ஒரே ஈஸ்வரனுடைய சமஷ்டி வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நம்ம பிரித்து கொண்ட பிறகு அந்த சமஷ்டி என்ன ஆயிடுது? வெஷ்டி ஆயிடுது. வெஷ்டினா தனித்துவப்படுத்திக் கொள்கிறது. அப்ப நான் வேறு அது வேறு என்று அந்த பிரிவினைகள் வந்து விடுகிறது. அந்த நிலைதான் இங்க நமக்கு தனி மனசு, தனி புத்தி, தனித்தனி இந்திரியங்களாக இந்த உடம்பு உண்டாகி இதுல நான் நீ அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள், இருமைகள் உண்டாகி விட்டன. அந்த நிலையில் நம்ம ஜீவன் ஆயிடுறோம். ஆனா நாம ஒரே நிலையில் இருந்தா அது நீங்க உடல் கடந்த மனோநிலை தான் அங்க ஈஸ்வரனாக முடியும். அந்த ஈஸ்வரன்லயும் நீங்க சமஷ்டி சரீரத்துக்குள்ள இருந்தா ஹிரண்ய கர்ப்பன் ஆகுறீங்க. இந்த மாதிரி வேதம் வந்து அருமையா சுசுப்தியில் இருக்கக்கூடிய நிலை, அந்த சிருஷ்டி வந்து 3 விதமா, சுசுப்திங்கிற ஆழ்ந்த உறக்கத்திலையும், விழிப்பு நிலையிலையும், கனவுலையும் மாறி மாறி இப்படி நமக்கு படைப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது என்று இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. அப்ப கனவு உலகத்துல எப்படி எல்லாமே ஒரே மனதிலேயே தோன்றி அந்த மனதிலேயே இருந்து அந்த மனதிலேயே அழிகிறதோ அதே மாதிரிதான் இந்த நனவு நிலையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று புரிய வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கனவுல வந்து எல்லாமே உருவாக்குறோம். நம்ம கனவுல இடம் இருக்கு, காலம் இருக்கு, மனிதர்கள் இருக்காங்க, பொருட்கள் இருக்கு, செயல்கள் இருக்கு, எல்லாமே கனவுல இருக்கு. கனவுல வந்து நம்ம ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம். அப்புறம் அங்க நிறைய பொருட்கள், படைக்கப்பட்ட பொருட்கள் இருக்கு. அது இயற்கை பொருட்களும் இருக்கலாம், நாம உருவாக்கின பொருட்களும் இருக்கலாம். ஏன்னா நம்ம கனவுலயே டிவி பார்த்துட்டு கூட படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். அப்ப இது மாதிரி எல்லாம் பொருட்கள், அதுல நிறைய மனிதர்கள்,
இப்படியெல்லாம் நம்ம படைக்க முடியுது. எல்லாமே நம்ம மைண்ட்லயே தான் படைக்கிறோம். அப்ப இந்த மாதிரி மனம் படைக்கிற சிருஷ்டி வந்து வெளிப்பட்டு அனுபவத்துக்கு வந்து ஒடுக்கமாகிறது இல்லையா? இதுதான் சிருஷ்டி பிரளயம். படைப்பு, இருப்பு, அழிப்பு அப்படிங்கிற 3 விஷயத்த இங்க சொல்லுது. அப்ப பிரம்மம் வந்து இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிருபாதிக பிரம்மம் வந்து எதிலும் சம்பந்தப்படாம இருக்கிறது. அது நிர்வீகாரமா அகர்த்தாவா எதையும் செய்யாமல் இருக்கிறது. ஆனா அதுவே வந்து தன்னுடைய மாயா சக்தி வெளிப்பட தொடங்கின உடனே ஈஸ்வரனா மாறும்போது அந்த நிருபாதிக பிரம்மம் என்னவா மாறிடுது? சகுண பிரம்மமா மாறிடுது. சகுண பிரம்மம்னா ஈஸ்வர உபாதியோட, மாயை உபாதியோட கூடிய ஈஸ்வரனாக மாறின பிறகு சிருஷ்டிகர்த்தாவா தெரியுது. ஆனா இது வந்து மாயா சக்தியில மனோசக்தியில தான் நடக்குது. நீங்க உண்மையா நடந்துருச்சுன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த உலகம் உண்மைன்னு இன்னும் நம்புறீங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். அப்புறம் பிரம்மம் உலகமாக மாறிவிட்டதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாறவும் இல்லை. ஏன்னா மாறுவதற்கு அங்க அது பொருள் கிடையாது இல்லையா? பிரம்மமே ஒரு அறிவு. அதனால அது எப்படி திருப்பி உலகமா பொருளா மாறும்? மாறவே மாறாது. ஆனா அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது? கனவு காணும் போது எப்படி உங்களுக்கு உலகம் ஏற்றி வைக்கப்பட்டு தெரியுதோ அது மாதிரி. இப்ப கனவுல உங்களுக்கு யானை, புலி, மலை, நதி எல்லாமே வருதே. அப்ப அதெல்லாம் உங்க கனவுல ஏற்றி வைக்கப்பட்டு உங்களால அனுபவிக்கப்படுகிறது. அப்ப அதெல்லாம் படைப்புக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கேயும் இல்லாம மனசே படைக்குது. அதே மாதிரி இந்த உலகமும் எந்த ரா மெட்டீரியல் இல்லாம மனசே படைக்குது. ஆனா இது நமக்கு லைவா இருக்கிறதுனால நம்ப மாட்டேங்கிறோம். நம்ம வந்து இதுக்குள்ள இருந்துகிட்டே இதை பார்க்க முயற்சி பண்ணா முடியாது. அதுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க அதை பார்க்க முடியாது. நீங்க அது எனக்குள்ளதான் இருக்குன்னு தெரியும் போதுதான் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது தனக்கு வேறாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம். அதனால அந்த இருமை நிலையில இது புரியாது. ஒருமை நிலைக்குள்ள வந்துட்டா புரிய வந்துடும். அப்படிதான் இங்க இந்த அற்புதம் இருக்குங்கிறத நேத்து கூட ஒரு உதாரணத்தோட சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதுல விருப்பமான லட்டு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம். உடனே லட்டு வாங்கிட்டு வர சொன்னோம். ஆனா அந்த லட்டு ஆசைப்பட்டப்போ அந்த லட்டு உண்மையா வரல. நமக்கு மனசுலதான் ஆசைப்பட்டுறோம். மனசுல ஆசைப்பட்டவொடனே மனம் வந்து லட்டை உருவாக்குது கற்பனையா. அந்த கற்பனை லட்டு ஆனது வாங்கிட்டு வரப்பட்டு நடைமுறைக்கு லைவ்ல வந்துடுது. அப்போ சூட்சமா இருந்தது ஸ்தூலத்துல வந்துருச்சு. இப்ப ஸ்தூலமா வந்த லட்டு வந்து உங்களால சாப்பிடப்படுது. ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ட பிறகு இப்ப இந்த லட்டு மறைஞ்சு போச்சு. அப்ப எங்கிருந்து வெளிப்பட்டு எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய் திரும்பிடுச்சு பாருங்க. ஆனா இடையில அது வந்து படைக்கப்பட்டது மனதனால, அனுபவிக்கப்பட்டது இந்த உடல்ல இருக்கிற நாக்குனால. அப்புறம் மீண்டும் அந்த நாக்கு வழியா போய் அந்த எங்க வந்து வெளிப்பட்டதோ அங்கேயே போய் ஒடுங்கிடுச்சு. மீண்டும் லட்டு காணோம். லட்டு உருவாகி அனுபவிக்கப்பட்டு மீண்டும் அந்த லட்டு அழிக்கப்படுகிறது. அப்ப படைப்பு, சிருஷ்டி, மனம் உற்பத்தி பண்ணுது. அப்புறம் உடல் மூலமா அதை அனுபவிக்குது. அப்ப சிருஷ்டிக்கு அப்புறம் ஸ்திதி. அப்புறம் மீண்டும் அதை சாப்பிட்டு காணாம போயிடுச்சு. அப்ப லயம். அப்ப சிருஷ்டி, ஸ்திதி, லயம் என்ற 3 செயல்களும் உங்களிடத்திலேயே நடக்குது. ஆனா நான் தான் ஈஸ்வரன் நீங்க தெரியாம இருக்கிறீங்க. ஏன்னா அஜ்ஞானம். அப்ப இந்த நிலை உங்களுக்கு எப்ப புரியுதோ அப்ப இங்க படைப்பே என்னுடைய இருப்புலதான் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிய வந்துடும். அப்ப இதை படைப்பவன் யாருன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா உங்க சுய அறிவு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க ஜீவனா இருக்கிற வரைக்கும் சுய அறிவு விழிக்காது. நீங்க ஈஸ்வர நிலைக்குள்ள போகும்போது தான் சுய அறிவு விழிக்கும். அப்ப உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ என்னுடைய இருப்புனால இந்த படைப்பை நான் உருவாக்கி அனுபவிச்சு அதை ஒடுக்கிக்கிட்டேன். இது என்னுடைய மாயா சக்தி. இந்த சக்தியை என்னிடமிருந்து பிரிக்கவே முடியாதுங்கிறது உங்களுக்கு புரிய வந்துடும். அப்ப மாயா சக்தியை வந்து பிரம்மத்திடமிருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா அது இப்ப நம்ம சக்தி, இப்ப நம்ம சாதாரணமாவே ஒரு நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை யாராவது பிரிக்க முடியுமா? நம்ம கிட்ட இருந்து சக்தி போயிடுச்சுன்னா அது டெட் பாடி. அதுக்கு தானே சத்து போயிடுச்சுன்னு சொல்லுவோம். சத்து போயிடுச்சுன்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்ப நம்ம கிட்ட சத்து போயிட்டா ஜடம். அப்ப நம்ம கிட்ட சத்து இருந்தா ஜீவிதம், ஜீவன். அப்ப அந்த நிலையில இங்க ஈஸ்வரன் இடத்துல இருந்து ஒரு நாளும் சக்தி போகாது. அந்த மாயா சக்தி எப்போதும் இருக்கும். ஆனா அந்த மாயா சக்தியை வச்சுக்கின்ற ஈஸ்வரன் யாரு? பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான். பிரம்மத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மனோவியாபகம் தான். அதனால இங்க உண்மையில் இங்க ஜீவ ஈஸ்வரன்கிறது தோற்றம் தான் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைய இங்க இரண்ய கர்ப்பனுடைய சூட்சும வெளிப்பாடு, சமஷ்டி வெளிப்பாடு, ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக தெரிகிறது என்று இப்படி புரிய வைக்கிறாங்க. அதுதான் நம்ம உபநிடதங்கள்லையும் பார்த்தோம், புராணங்கள்லையும் பார்த்தோம். ஏன்னா பிரம்மத்திடமிருந்து அந்த தொப்புள்ளிலிருந்து
தாமரை தோன்றி அந்த தாமரையிலிருந்து பிரம்மா வெளிப்பட்ட மாதிரி ஒரு கதை இருக்குன்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப எப்படிங்க பிரம்மா வந்து விஷ்ணுவுடைய தொப்புல இருந்து வராருன்னு நம்ம கேள்வி கேட்டோம் இல்லையா? ஆனா விஷ்ணுவுடைய தொப்புள் வந்து இப்ப நீங்க ஹிருதயம் அப்படிங்கிற அடிப்படையில அதை எப்படி உருவகப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே அந்த சுய அறிவிலிருந்து வெளிப்படுது அப்படிங்கிறதுனுடைய பூடகமான ஒரு வரைபடம் தான் அந்த விஷ்ணுவுடைய தொப்புல இருந்து பிரம்மா வெளிப்படுவதாக ஒரு உருவத்தை உண்டு பண்றது. அது நீங்க மனித உருவலை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணோம். அது எப்படி ஆண் வந்து இன்னொரு ஆணை பெற முடியுங்கிற கேள்வி எழுந்திருக்கும். ஏன்னா அம்மாவுடைய தொப்புள் கொடியிலிருந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது பெண் வழியா பிறந்தது, ஓகே. ஆனா விஷ்ணுவோ ஆண் ஆச்சே, அந்த ஆண் கிட்ட இருந்து எப்படி பிரம்மா பிறந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஆனா இப்படி எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அது சும்மா ஒரு வரைபடம் தான். நீங்க இதை எப்படி அந்த வரைபடத்தை பார்க்கணும்? விஷ்ணு என்பது சுய அறிவு, அதனிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒரு மனோசக்தி தான் இங்க பிரம்மா. அது படைக்கப்படுது. அந்த படைப்புல இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. அதுல எல்லாமே படைச்ச மாதிரி தெரியுது. ஆனா எல்லாமே அந்த அறிவிலிருந்து வெளிப்பட்ட தோற்றம் தான், உண்மையே கிடையாது. அப்படிதான் இங்க வேதம் வந்து புரிய வைக்குது. அப்ப இது வந்து கொஞ்சம் மனம் வந்து இப்ப நம்ம ஜீவிதத்துல இருந்துகிட்டு இதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஈஸ்வரத்தன்மைக்குள்ள போகும்போது புரிய வந்துடும். அப்ப பிரம்மத்துக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லைங்கிற தெளிவு கிடைச்ச பிறகு காரண சரீரம் அழிஞ்சு போயிடும். அப்ப இங்க பகுக்ஷாம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறது வந்து காரண நிலையில் ஒடுங்கி இருக்கின்ற உலகம் நாமரூபமாக வெளிப்படுவதற்கான ஒரு சுட்டிக்காட்டுதல் வார்த்தை என்பதாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப இதன் மூலம் வந்து சிருஷ்டியின் காரணம் ஹிரண்ய கர்ப்பன், விராட் வந்து ஸ்தூல உலகம். இந்த மாதிரி நம்ம வந்து அத்வைத வேதாந்தத்திலே ஹிரண்ய கர்ப்பன், விராட்டு அப்படிங்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் பார்த்தோம். அதை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 199. கிரமேண யுகபத் வைசா சுஷ்டிர் நேயா யதா ஸ்ருதி திவிவித ஸ்ருதி சத்பாவாத் திவிவித ஸ்வப்ன தர்சனாத். இங்க என்ன சொல்றாருன்னா, வேதங்களில் 2 விதமான சிருஷ்டி விளக்கங்கள் இருப்பதால், மேலும் கனவிலும் 2 விதமான சிருஷ்டி அனுபவங்கள் காணப்படுவதால், இந்த சிருஷ்டி சில சமயங்களில் வரிசையாகவும் சில சமயங்களில் ஒரே சமயத்திலும் நிகழ்கிறது என்று ஸ்ருதியின் பிரமாணத்தின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அதாவது வேதத்துல 2 விதமான படைப்பை சுட்டி காட்டப்படுகிறது என்று சொல்றார். அந்த படைப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம கனவுலையுமே 2 விதமான சிருஷ்டி அனுபவங்கள் உண்டாகின்றன அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னா, இப்ப கிரமேணங்கிற வார்த்தை வந்து வரிசைக்கிரமான சிருஷ்டி, கிரமம் 1 by 1 அந்த ஒழுங்கு மாறாம ஒன்றின் பின் ஒன்றாக நிகழ்வது என்று அர்த்தம். அது எப்படி நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த அந்த மெத்தட் தான். எப்படின்னா, காரணம், முதல்ல காரணம் இருக்கு, அந்த காரணத்திலிருந்து சூட்சமம் வருது, அந்த சூட்சமம்ல இருந்து ஸ்தூலம் வருது. இதை நம்ம எப்படி பார்த்தோம் உங்களுக்கு நான் ஏற்கனவே புரிய வச்சேன். இப்ப ஸ்தூலம் என்பது இந்த பரு உடல். இப்ப நம்ம பௌதிக உடல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? சூட்சமமா இருந்தோம். அப்ப இந்த பௌதிக உடல் எடுப்பதற்கு முன்னாடி நம்ம எந்த உடல்ல இருந்தோம்? மனோ உடல்ல இருந்தோம். இப்ப இந்த உடலுக்கு பேர் என்ன? பரு உடல். ஸ்தூல உடல் என்பது பரு உடல். இந்த பரு உடல் பயன்படுத்துவதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூட்சம நிலையில மனோ உடலில் இருந்தீர்கள் என்று புரிஞ்சுக்கணும். அந்த மனோ உடல்ல உங்களுக்கு மனசு, புத்தி, அகங்காரம் எல்லாமே இருக்கும். அந்த கரணம் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த மனோ உடல்ல இருப்பீங்க. ஆனா அந்த மனோ உடல் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, காரண உடல்ல இருந்து வந்தது. அப்ப காரணம், சூட்சமம், ஸ்தூலம், அப்படியே ரிவர்ஸ் போங்க. ஸ்தூலம், சூட்சமம், காரணம். அப்ப அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஈஸ்வரனுங்க, மாயை. அங்கதாங்க இந்த படைப்பே இருக்கு. அப்ப அந்த நிலைக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன். அதுதான் சூட்சம நிலை என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப நீங்க அந்த ஹிரண்ய கர்ப்பன் என்ற காரண நிலையான சூட்சம நிலையிலிருந்து நீங்க வெளிப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு உலகம் உண்டாகுது பாருங்க. அது வந்து விராட் அப்படின்ட்டு இங்க அதனுடைய கண்டினியூட்டி இப்படி சாஸ்திரம் வந்து புரிய வைக்குது. ஹிரண்ய கர்ப்பன் விராட் அப்படின்னு புரிய வைக்குது. அதுதான் இங்க சொல்றாரு. யுகபத் அப்படிங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் என்று இந்த வேதத்தின் மூலமாக இவ்வாறு 2 படைப்புகள் பார்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்ல வருது. அப்ப இந்த 2 படைப்புமே ஒரே இடத்துலதான் நிகழுது. காரண சரீரத்திலிருந்தே சூட்சமம் வந்து சூட்சமத்திலிருந்தே ஸ்தூலம் வருது. அப்ப இங்க சூட்சமமும் ஸ்தூலமும்
காரணத்தின் மூலமாகத்தான் வெளிப்பட்டிருக்கிறது என்பது 2 படைப்புகளாக இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அததான் இங்க இப்படி 2 சிருஷ்டி அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதாவது அடுத்தடுத்த நிகழ்வை அப்படி காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதை கிரம சிருஷ்டி என்று சொல்றது, யுகபத் சிருஷ்டி என்று சில இடங்கள்ல சொல்லுது. ஏன்னா இவ ஒரு விளக்கத்தை மட்டும் பிடித்து கொண்டு இதுதான் உண்மை மற்றொன்று தவறு என்று இந்த இடத்துல சொல்லக்கூடாது என்பதற்காக யதா ஸ்ருதி அப்படிங்கிற வார்த்தை போடுது. யதா ஸ்ருதினா ஸ்ருதி எவ்வாறு கூறுகிறதோ அவ்வாறே. அதாவது வேதங்களில் சிருஷ்டி பற்றிய விளக்கத்தை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய கற்பனையை திணிக்காமல் வேதத்தின் பிரமாண நோக்கத்திற்கு ஏற்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எங்க வித்யாரண்யர் சுட்டி காட்டி திவிவித ஸ்ருதி சத்பாவாத் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். 2 விதமான வேத வாக்கியங்கள். அது எப்படி? சிருஷ்டியின் வரிசை கிரமத்தை இங்கு நிலைநாட்டுகிறார். சிருஷ்டி ஒரே சமயத்தில் நிகழ்கிறது. இந்த நிகழ்வு வேதத்தில் காணப்படுவது எப்படி? திவிவித ஸ்வப்ன தர்சனாத். கனவிலே எப்படி ஒரு விதமாக உண்மை போல படைப்பு ஸ்தூலமாக உருவாக்கப்பட்டதும், ஆனால் அந்த ஸ்தூலமான உருவங்கள் எல்லாம் சூட்சமத்திலேயே இருப்பதும் பார்க்கின்ற போது நமக்கு 2 விதமான அனுபவங்களை பார்க்க முடியும். ஒரு அனுபவம் உண்மையில் அங்கு நம்ம சூட்சமம் தான். கனவு நிலையில நமக்கு உடம்பே இல்லை, வெறும் மனோ உடல் தான். ஆனா அதே கனவு நிலையில நம்ம உடம்பெல்லாம் உருவாக்கிக்கிறோம். நம்ம உடம்பு மட்டும் இல்லை, நம்முடைய நண்பன் உடம்பு, மலை, செடி, கொடிகள், தாவரங்கள் உருவாக்கிக்கிறோம். அப்புறம் மிருகங்கள் உருவாக்கிக்கிறோம், மலைகள், இப்படி எல்லாம் படைப்பை உருவாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஸ்தூலம் வந்து விடுது, சூட்சமத்திலிருந்து ஸ்தூலம் வந்துடுது. அப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ கனவு களைஞ்ச பிறகு கனவு காணும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கனவு காணும்போது நீங்க சூட்சமத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஸ்தூலத்தை படைச்சிருக்கேன்னு தெரியாது. ஆனா கனவு களைஞ்ச பிறகு, நீங்க நனவு நிலைக்கு வந்த பிறகு கனவு பாருங்க, அவ்வளவு தத்ரூபமா இருந்ததுங்க. அவ்வளவு ரியலா அந்த நாய் துரத்தும் போது பயந்துட்டேன். உண்மையிலேயே ஒரு செகண்ட் நான் அம்மா எழுப்பலன்னா நான் அப்படியே நாய் கடிச்சிருக்கோம். அப்படி ஒரு கனவுங்க. பயங்கரமான வெறி நாய் துரத்திட்டு இருந்தது. நான் அப்படியே பதறிக்கிட்டு ஓடுனேன். அம்மா அம்மான்னு கத்திட்டு ஓடும் போது எங்க அம்மா என்னடா பிரச்சனைட்டு எழுப்பி விட்டாங்க. அப்புறம் கனவு தெளிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் கனவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கனவனுடைய காட்சிகள் எவ்வளவு தத்ரூபமா இருந்தது. அங்க லைவ்லயே ஸ்தூலத்திலேயே படைக்கப்பட்ட உருவங்கள் இருந்தது. ஸ்தூல உருவங்கள் இருந்தது, மறந்துடக்கூடாது. அதான் பாயிண்டே. அங்க ஸ்தூல உருவங்கள் இருந்தது. ஆனா அந்த ஸ்தூல உருவத்தை படைத்தது யாரு? சூட்சும மனம். அப்ப சூட்சும மனத்திலேயே ஸ்தூல உருவத்தை படைக்க முடிகிறது தான் கனவு. அப்ப அது போல இங்க நனவு உலகத்திலே இந்த ஸ்தூல உலகத்தை படைத்த சூட்சும மனம் யாருது? அதுதான் ஹிரண்ய கர்ப்பன். அப்ப ஹிரண்ய கர்ப்பன் சமஷ்டி நிலையில் இருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுல ஒரு தனி கேரக்டரை நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம உருவாக்குற ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல நாயும் வரும், பேயும் வரும், மலையும் வரும், நதியும் வரும். அங்க நாம ஹிரண்ய கர்ப்பன். அங்க தனியா ஒருத்த நாய் வடிவத்தில் இருப்பான், ஒருத்த பேய் வடிவத்தில் இருப்பான். அப்ப அங்க நாயும் பேயும் கனவுல பார்க்கும்போது அது நாம்பளால் படைக்கப்பட்டது. ஆனா அது நான் தான் படைச்சிருக்கேன்னு தெரியாமையே கனவு கண்டுகிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம யாரா இருக்கிறோம்? அஜ்ஞானிகளா இருக்கிறோம், ஜீவனா இருக்கிறோம். இப்ப நீங்க இந்த நனவு நிலையில இந்த படைப்பே நான் தான் படைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸ்வரன் ஆயிடுவீங்கிற க்ளூ கொடுக்குறோம். வேற ஒண்ணும் இல்லை. இதான் க்ளூ, இதான் ட்ரிக். இது புரிஞ்சிடுச்சுன்னா, இப்படிதான் இந்த படைப்பை மன ரீதியா நான் உருவாக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, அப்ப கனவுல காணும் போது எப்படி அந்த நாயை கண்டு பயந்தனோ அது மாதிரி நனவுல கண்டு இந்த உலகத்தை கண்டு மிரண்டுகிட்டு இருக்கிறேன்னா, அப்ப இந்த உலகத்தினால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா, அப்ப இந்த உலகம் எனக்கு நல்லதும் பண்ணுது, கெட்டதும் பண்ணுதா? அப்ப இது உண்மையா? விசாரிச்சு பாருங்க. கனவு காணும்போது எப்படி உண்மை மாதிரி இருந்ததோ அப்படிதான் இப்போ உண்மை மாதிரி இருக்கு. ஆனா கனவுல நீங்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியல. அஜ்ஞானியா இருந்தீங்க, ஜீவனா இருக்கீங்க. ஆனா இப்ப நனவுல நீங்க ஜீவனா இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லப்பா, நீ ஈஸ்வரனா மாறிக்கும்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு அதுவும் புரியலன்னா அப்புறம் நாம என்ன பண்றது? ஜீவனாவே வாழ வேண்டியதுதான். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஜீவிதத்தினுடைய நிலைப்பாடு என்ன? எதிர்பார்த்து ஈஸ்வரன் இடத்துல ஏதாவது கிடைக்காதான்னு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஈஸ்வரன் இடத்துல போய் எப்படி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமா, அங்க போய் என்ன கேட்பாங்க? குழந்தையே இல்ல, குழந்தை பெருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. எனக்கு பாரு வறுமையே வறுமை, பணமே இல்லை, எனக்கு பணம் வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லு. இப்படி போய் ஒவ்வொரு கோயிலா கும்பிட்டுட்டு இருக்கிறவங்க தானே நம்ம பாக்குறோம். அப்ப இதுக்கு என்ன காரணம்?
அந்த ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிதாப நிலை. ஆனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நான் தான் புரிஞ்சுக்கிட்டா அது ஈஸ்வர நிலை. அப்ப அந்த ஈஸ்வர நிலையில நமக்கு எல்லாம் நம்மிடத்திலேயே இருக்குதுன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா கனவுல எல்லாமே நாம தானே படைச்சோம். அங்க நீங்க கோடீஸ்வரன் நகரம் மாதிரியே கனவு கண்டாலும் அங்க பணமும் இருக்கும், பங்களாவும் இருக்கும் கனவுல. ஆனா நீங்க இங்க வெளியே உண்மையிலேயே பிச்சைக்காரனா கூட இருக்கலாம். ஆனா கனவுல பணக்காரனா வாழ்ந்தீங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கனவுல படைக்க முடியுதே. அப்ப நனவுல படைக்கிறது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சூட்சம் எல்லாம் உங்ககிட்டயே இருக்குங்கிறது சொல்ல வரும். ஏன்னா இங்க பிச்சைக்காரனா வாழ்றதும் பணக்காரனா வாழ்றதும் சந்தோஷமா வாழ்றதும் சோகமா வாழ்றதும் உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் தன்னை யார் என்று உணராததினாலே ஜீவனாக தன்னை வாழ்க்கையை சுருக்கி கொண்டு வாழ்கின்றவன் பரிதாபத்துக்குரியவன். தன்னை ஈஸ்வரனாக பாவித்து உண்மையை புரிந்து கொண்டு வாழ்பவன் பாராட்டக்கூடியவன். ஏன்னா இங்க உலகம் அவனை பாராட்டுது. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிறான் எல்லாம் என்னுடைய வைபவத்துல இருக்கு, ஆனந்த வயம், இந்த உலகமே என்னுடைய சிருஷ்டி அப்படின்னு புரிஞ்ச பிறகு அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்ப அவன் என்ன வேணா ரிசீவ் பண்ணலாம்ல. இதுதான் இங்க டெக்னிக். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கண்ணாடியில நீங்க விருப்பமான காட்சிகளை உருவாக்கி பார்க்கலாம். நான் தான் சொன்னல, கண்ணாடி நீங்க எக்ஸிபிஷனுக்குள்ள போனீங்கன்னா 4-5 கண்ணாடி வச்சிருப்பான். ஒரு கண்ணாடியில குண்டா இருப்பீங்க, ஒரு கண்ணாடியில ஒல்லியா இருப்பீங்க, ஒரு கண்ணாடியில முகம் நீண்டுகிட்டு போகும், ஒரு கண்ணாடியில அப்படியே முகம் ஒடுக்கிடும், கண்ணமெல்லாம் ஒடுக்கி விழுந்துடும். ஆனா நீங்க என்னமோ ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. அந்த விதவிதமான தோற்றத்துக்கு கண்ணாடி தானே காரணம். அது மாதிரி இங்க படைப்புலயும் நம்முடைய மனசுதான் காரணம். நீங்க நல்ல மனம் படைத்து நல்ல விஷயங்களை புரிஞ்சு நல்லபடியா வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு ஆனந்தமயமா இருக்கும். ஏன் ஒடுக்கி விழுந்த மாதிரி முகத்தை பார்க்கணும்? ஏன் குண்டான மாதிரி ஒரு முகத்தை பார்க்கணும்? நீங்க இயல்பா இருக்கிற மாதிரியே பார்க்க வேண்டியதானே. அதுக்கு நல்ல கண்ணாடி தானே வேணும். அப்போ நல்ல மனசு வேணும். இததான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். தெளிந்த மனதுல இறைவன் பிரகாசிப்பான். தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், திருமந்திரம். அப்ப இதெல்லாம் மகான்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வேதாந்தம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இல்ல. பிரம்மம் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் உண்டாக்கி வைத்திருக்கிற சிருஷ்டி, தன்னுடைய மாயா சக்தி. இல்லைன்னா இங்க படைப்பே தேவையில்லை, இந்த உலக அனுபவங்களும் அவசியம் இல்லை, நீங்க நானெல்லாம் வர வேண்டியதும் இல்லை, போக வேண்டியதும் இல்லை. எதுக்கு இந்த வெட்டி வேலை? அப்ப இது நீங்க ஒரு படைப்பு எடுத்து அப்புறம் நீங்க உட்காந்து நான் பிரம்மமா ஜீவனா அப்படின்னு ஒரு பாடம் படிச்சு அப்புறம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் இது ஒண்ணுமே இல்லை, இத்தனையும் மாயை தான். ஆனா இத்தனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு பரிமாணத்துல மனிதனா வர வேண்டியிருக்க. அப்ப இவ்வளவு பெரிய ப்ராசஸ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அது டைம் பாஸுக்கு செய்யுமா? நமக்கு வேணா பொழுது போலன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இறைத்தன்மை அப்படி இல்லை. அது தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில தன்னையே அனுபவிக்கின்ற ஒரு லீலா வினோதம் இங்க நடந்து கொண்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவனுக்கு இந்த உலகம் ஆனந்தமயமா மாறிடும். ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துருவான். இங்க விருப்பு வெறுப்பு இருக்காது. அப்போ அவன் இறைத்தன்மையில் இருக்கிறான். அவனுக்கு இந்த உலகம் நந்தவனம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இதே மனசுல சத்திய யுகத்துல வாழலாம். நீங்க மனதளவுல அப்டேட் ஆயிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு சத்திய யுகம். மனதளவுல நீங்க ரொம்ப மோசமா வாழ்ந்தீங்கன்னா கலியுகம் அல்லது நரகலோகம் கூட சொல்லலாம். கலியுகத்திலேயே நரகலோகம் எல்லாம் இருக்கு இல்லையா? நரகலோகம்னா மோசமான வாழ்க்கை வாழக்கூடிய இடம். அங்க போய் கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க, இப்பவும் அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் மனசுதான் காரணம். அதைதான் இங்க சாஸ்திரம் இப்படி புரிய வைக்குது. இதுதான் 2 விதமான விளக்கங்கள்ல சொல்லுது. 2 நிகழ்வு நடக்குது. ஒண்ணு சூட்சமா, ஒண்ணு ஸ்தூலம். அது கனவுலையும் நடக்குது, நனவுலையும் நடக்குது. அப்ப 2 சிருஷ்டி இருக்கு அப்படிங்கிறது இப்படி இன்டைரக்டா வேதம் பேசுறத இப்படி ஓப்பனா உடைச்சு சொல்றாரு. வித்யாரண்யர் உடைச்சு சொல்றாரு. அப்ப நாம இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வேதம் எவ்வாறு கூறுகின்றதோ அவ்வாறே என்ற ஒரு வாக்கியத்தை போடுகிறார் இல்லையா? அப்ப வேதாந்தத்தில் சிருஷ்டி பற்றிய விளக்கத்தை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய கற்பனையை திணிக்காமல் வேதத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப நாம் புரிந்து கொண்டோமானால் நம் சரியான பாதையில் செல்ல முடியும். இல்லைன்னா நாம பாட்டு ஏதோ ஒண்ணு கற்பனையா புரிஞ்சுக்கிட்டு தடம் மாதிரி போயிடுவோம். அதுக்குதான் இங்க குருவனுடைய வழிகாட்டுதல் தேவை. இது போன்ற உயரிய மகான்களுடைய வழிகாட்டுதல் நம்ம தேவை என்று சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா இப்ப நம்ம ஏன் இந்த மாதிரி மிக உயர்ந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து படிக்கிறோம்? தன்னை வாழ்ந்து நிரூபித்த ஞானிகளுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆப்ரேட்டிங் மேனுவல். இப்ப நமக்கு வாழ தெரியாம இருக்கிறோம். வாழ்ந்தவங்க சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சரியா வாழ வேண்டியது தானே. நமக்கு விவரம் இல்லாம நாம ஒரு விஷயத்த பண்றதுக்கும் விவரமானவங்க கிட்ட கேட்டு செய்யறதுக்குள்ள வித்தியாசம் எப்படி இருக்கோ அப்படிதான் இங்க வேதமும் குருமார்களும் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது.
அப்ப அந்த இடத்துல திவிவித ஸ்ருதி சத்பாவாத்துங்கிறாரு. திவிவித ஸ்ருதினா 2 விதமான வேத வாக்கியங்கள், அதை சிருஷ்டி கிரமமாக வரிசையாக நிகழ்கிறது என்று சொல்லி ஸ்ருதியை அங்கீகரித்தவையே அப்படின்னு வித்யாரண்யர் இங்க நிரூபிக்கிறார். திவிவித ஸ்வப்ன தர்சனாத், அது மாதிரி 2 வித கனவு நிலைகளும் இங்கு அனுபவங்களில் பார்க்க முடியும் என்று இந்த ஸ்லோகத்திலே புரிய வைக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஷார்ட்டா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இன்னொரு டைம் சொல்றேன். அதாவது சிருஷ்டி 2 கிரமத்தில் நடக்குது. சூட்சம ஸ்தூல நிலையில 2 படைப்பு உருவாக்கப்படுது. அது வரிசை கிரமமா சூட்சமத்திலிருந்து ஸ்தூலத்துக்கு வருது. ஆனா ஸ்தூலமும் சூட்சமும் 2 ஒரே இடத்துல நிகழுது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. அல்லது அனுபவிக்க முடியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இருக்கு, அனுபவிக்கிற மாதிரி உருவத்துல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நீங்க 2 விதமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களே தான் கனவுல 2 வித பொருளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்கேயும் நீங்க ஒரு கதாநாயகியை கட்டி பிடிக்கிற மாதிரி கனவு காண்றீங்க. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். கனவுல கதாநாயகியை கட்டி பிடிக்கிற மாதிரி கனவு காணும் போது லைவாவே இருக்க கதாநாயகியை கட்டி பிடிக்கிறீங்களே, அப்ப அங்க ஸ்தூல உடல் எங்கிருந்து வந்தது? அப்படி கதாநாயகியை கட்டி பிடிச்சி அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு காணுகின்ற நிகழ்வு உருவத்திலையும் அவன் அனுபவம் ஆக்குறான், ஆனா உண்மையிலே கனவு. அப்ப அங்க சூட்சமும் இருக்கு ஸ்தூலமும் இருக்கு. பாருங்க எப்படி நடக்குது, ஒரே இடத்துல நடக்குது. அந்த டெக்னிக் நீங்க இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் இந்த லைவ் வேர்ல்டு இருக்கு. இப்ப நம்ம நனவுல பார்த்துட்டு இருக்கிற உலகமும் இப்படிதான் இருக்கு. இங்கே நீங்க உண்மையா ஒரு கதாநாயகியை கட்டி பிடிச்சாலும் உண்மை கிடையாது. அது எப்படி புரியும்? அது நீங்க அந்த சுய அறிவுல நின்னாதான் புரியும். இல்லைன்னா நீங்க கனவு மாதிரியே இந்த நனவையும் ஏமாந்து போயிடுவீங்க. அப்ப இதனால என்ன, வாழ்க்கை திருப்பி சம்சாரத்துல சுத்துக்க வேண்டியதுதான், மீண்டும் பிறப்பு சக்கரத்துல வரணும். அப்ப இந்த பிறவி சக்கரத்தை முடிக்கணும்னா இந்த முடிவை நீங்க சரியா எடுக்கணும். எது உண்மை எது பொய்ன்னு தெரியணும். இங்க எல்லாம் தோற்றம் என்பது புரியணும். அந்த தோற்றத்தை எப்படி நிகழுதுங்கிறது தெரியணும். அடிப்படை விஷயம் புரியணும். எல்லாம் என்னுடைய சுய அறிவில் நிகழுதுன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் அந்த சுய அறிவு இதை படைக்காம இருக்கவும் முடியாதுன்னு புரியணும். ஏன்னா சுய அறிவு மாத்திரமே எப்போதும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டா நீங்க நல்லா வந்திருக்க மாட்டோம். அப்ப சுய அறிவு இருக்கு, ஆனா அது விருப்பத்தின் அடிப்படையில பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுது, சிருஷ்டி பண்ணுது. அப்ப படைத்து இருத்தி அழிக்கக்கூடிய முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரனாக மாயா சக்தியை தன்னுடன் எப்போதும் வைத்திருப்பதுவே பிரம்மம். அப்ப பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, ஆனால் பிரம்மத்தினுடைய சக்தியை அழிக்க முடியாது. அப்ப பிரம்மத்தினுடைய சக்தி என்பது ஒரு மாயா சக்தி தான், உண்மையில் உலகம் படைக்கப்படவில்லை. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க படைப்பே இல்லாத போது எது இருக்கிறது? பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது. அப்ப இங்க 2வது பொருள் இல்லவே இல்லை என்ற அத்வைதம் நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இந்த ஸ்லோகத்திலேயே ஒளிய வச்சிருக்கார். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. 2 வகை ஸ்ருதி வாக்கியங்கள் இருப்பதாலும் கனவிலே 2 விதமான தோற்றங்களை காண்பதாலும் ஸ்ருதியின் நோக்கத்திற்கு ஏற்ப சிருஷ்டியை இந்த 2 முறைகளிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் புரிய வைத்தார் என்று பார்க்கிறோம். இது 199வது ஸ்லோகம். 200வது ஸ்லோகம் வந்துட்டோம். 200வது ஸ்லோகம் பார்த்து இன்றைக்கு வகுப்பு நிறைவு செய்வோம். சூத்ராத்மா சூக்ஷம தேகாக்கியா சர்வ ஜீவ கணாத்மகா சர்வாகம் மா நதாரித்வாத் கிரியாங் ஞானாத்தி சக்திமான். இங்க என்ன சொல்றாருன்னா, அனைத்து ஜீவர்களின் சூக்ஷம சரீரங்களையும் சமஷ்டியாக கொண்டவன் சூத்ராத்மா. அனைத்து ஜீவர்களிலும் நான் என்ற அபிமானம் இருப்பதினால் அவன் செயல் அறிவு முதலிய அனைத்து சக்திகளையும் உடையவனாக இருக்கின்றான் அப்படின்ட்டு இங்க இந்த சூத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை பகவத்கீதை சொல்லும். ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட பல மணிகள். அப்ப இங்க ஈஸ்வரனுடைய நிலை ஏன் சூத்ராத்மா அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல போடுறாரு அப்படின்னா, நான் தான் அந்த சமஷ்டி வெஷ்டிக்கான புரிதல் உங்களுக்கு கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா, இப்ப நீங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சமஷ்டி, நீங்க தனித்தனியா பாக்குறது வெஷ்டின்னு பார்த்தோம். இப்ப நீங்க சமஷ்டிக்குள்ளதான் இருக்கிறீங்க. எப்படின்னா, இப்ப நீங்க கனவு காணும் போது ஒரு மிகப்பெரிய தோட்டத்துக்குள்ள போற மாதிரி கனவு காண்றீங்க, ஒரு பெரிய தென்னந்தோப்புக்குள்ள போற மாதிரி கனவு காண்றீங்க. அந்த தென்னந்தோப்பு இருக்கிற அத்தனை தென்னை மரங்களும் உங்ககிட்டயே தான் இருக்கு, தனி மரம் இல்ல. ஒட்டுமொத்த தென்னை மரங்கள் இருக்கிற தோப்பே உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப அத்தனை தோப்பும் ஒரே இடத்துல இருந்து அதுக்கு பேர் என்ன? சமஷ்டி. அதுல ஒரே ஒரு தென்னை மரத்தை தனியா பிரிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்ன? வெஷ்டி. அப்ப அது மாதிரி இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமா நானே இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸ்வரன் சமஷ்டி சரீரம். இல்ல நான் இங்க தனியா இருக்கிறேன், நான் ஜீவன்,
நான் ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா இந்த மாதிரி பேர்ல நீங்க உங்களை பிரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஜீவன். அப்ப இந்த ஜீவிதத்தினால நீங்க கஷ்டப்படுறீங்க, சுக துக்கங்களை அனுபவிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இந்த சிருஷ்டியினுடைய தன்மை புரிஞ்சு போச்சுன்னா சமஷ்டி சரீரத்துலதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அப்ப அந்த இடத்துல சூத்ராத்மான்னு பேரு. அந்த சூத்ராத்மாவுடைய வேலை என்னன்னா, ஒரு நூல் இருக்கு, அந்த நூல்ல ஒவ்வொரு மணியா உள்ள விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மணி பூரா உள்ள போன பிறகு அது ஒரு மாலையா கட்டுறோம். கட்டின பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட அத்தனை மணிகளும் அந்த நூலுக்கு வேறாக இல்லை. அது நூலோட ஒன்றுக்கொன்று கோர்க்கப்பட்டிருந்தாலும் தனித்தனியா இருக்குது. அப்ப ஒவ்வொரு மணியும் தனித்தனியா உருட்டலாம். ஜபம் மாலை வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மணியும் தனித்தனியா உருட்டலாம். ஆனா அது நூல்ல ஒன்றாக கோர்க்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்க ஈஸ்வரனுடைய இந்த லீலையில ஒவ்வொன்றும் தனித்தனியா இயங்கலாம். ஆனா ஒட்டுமொத்த ஈஸ்வரன் கிட்ட தான் இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருமையா புரியும். இதுதான் சூத்ராத்மா. ஒரு மாலையில் பல மணிகள் இருக்கின்றன. மணிகள் தனித்தனியாக தோன்றினாலும் அவற்றை ஒன்றாக இணைத்து வைத்திருப்பது ஒரே நூல் என்பது போல எண்ணற்ற ஜீவர்கள் தனித்தனியாக தோன்றினாலும் அவர்களின் ஒட்டுமொத்த சூட்சும சரீரங்களை சமஷ்டியாக வைத்திருக்கின்றவன் தான் இங்கு சைத்தன்யம் என்று சாஸ்திரம் அருமையா புரிய வைக்குது. அவனைத்தான் சூத்ராத்மா என்று அழைக்கப்படுகிறது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். சூட்சும தேகாக்கியகா. சூட்சும தேகம் என்றால் அங்க என்னென்ன இருக்கு தெரியுமா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பிராணசக்தி, இது எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு. இதெல்லாம் நம்ம தத்துவ போதத்திலையும் பார்த்தோம், அத்வைத வேதாந்த சாஸ்திரம் படிக்கும் போதும் பார்த்தோம். 21, 27 இப்படின்னு எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு கணக்கு வச்சிருப்பாங்க. 14ன்னு சொல்லுவாங்க. அதுல சிலர் சில இந்திரியங்களை விட்டுடுவாங்க. ஆனா இது எல்லாம் சேர்ந்தது ஒரு சூட்சும சரீரம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப இங்க ஜீவன்களுக்கு தனித்தனி சூட்சும சரீரம் உள்ளது. அந்த அனைத்து ஜீவர்களின் சூட்சும சரீரங்களை ஒட்டுக்காக வெத்தி கொண்டிருக்கின்ற சமஷ்டி சரீரமாக பார்க்கும்போது அவன் ஹிரண்ய கர்ப்பன், சூத்ராத்மா என்று கூறப்படுகிறது. அப்ப சர்வ ஜீவ கணாத்மகா அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. சர்வ ஜீவனா அனைத்து ஜீவர்களும், கணாத்மகனா எல்லாம் ஒரு திரளான தொகுப்பு என்று அர்த்தம். அப்ப தனிப்பட்ட ஜீவர்களின் சூட்சும சரீரங்களின் சமஷ்டி வடிவம் தான் இங்கு சூத்ராத்மா. அப்ப வியஷ்டி என்றால் தனிப்பட்ட சரீரம், சமஷ்டி என்றால் அனைத்து சரீரங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு. இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப ஈஸ்வர நிலை என்ன, ஜீவ நிலை என்னன்னு இப்ப புரிஞ்சிடும். அப்ப அந்த ஜீவ நிலைக்கும் ஈஸ்வர நிலைக்கும் படைப்பு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் கனவு உதாரணமா சொல்லிட்டேன். ஏன்னா கனவுலயே நீங்க 2 உலகத்தை உண்டு பண்றீங்க. அதாவது உண்மையா இருக்கிற உலகம், நாய், பேய், மலை, நதி எல்லாமே கனவுல இருக்கு. கதாநாயகி கூட வரா, காதலி கூட வரா. ஆனா அதெல்லாம் லைவா நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா பூரா கற்பனை தான். ஆனா அதுல 3D இமேஜே இருக்கும். 3D இமேஜ் மீன்ஸ் என்ன? கதாநாயகி அல்லது காதலியை கட்டி பிடிக்கிற மாதிரி கூட கனவு இருக்கலாம். ஆனா அந்த கனவு உண்மையா? தோற்றம் தானே. ஆனா அனுபவத்துக்கு வருது, அனுபவிக்கிறேன்னு, அதனால உண்மை ஆயிடுமா? ஆயிடாது. ஆனா எப்போ கனவு காண்ற வரைக்கும் உண்மையா தான் இருக்கும். காதலியை கட்டி பிடிச்சிட்டு தான் இருப்பான் கனவுல. ஆனா கனவு கலைஞ்ச பிறகு ஐயோ காதலியை காணமேன்னு பதறுவான். அப்ப கனவு தானா? கனவுலதான் வந்தாளா அடடா அப்படின்னு வருத்தப்படுவான். அப்ப இது கனவுங்கிறது நனவுக்கு வந்த பிறகு அத்தனையும் மறைஞ்சிடுது பாருங்க. அந்த உண்மையான ஸ்தூல சரீரமே மறைஞ்சு போச்சு. ஆனா அது உருவாக்கின மனமோ சூட்சும சரீரம். அது மாதிரி இப்ப இங்க உருவாக்கிற உண்மை காதலியும் இங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையும் ஸ்தூல சரீரம் போல தெரியுது, 3D இமேஜா தெரியுது. ஆனா இது உண்மை இல்லை. ஏன்னா இதுவும் அந்த மன வியாபகத்துல, ஈஸ்வரனுடைய சமஷ்டி சரீரத்துல, சமஷ்டி மனத்துல, காஸ்மிக் இன்டெலெக்ட்ல, காஸ்மிக் மைண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவனே ஈஸ்வரன் ஆகிறான். அந்த நிலையில் இங்கு இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமேங்கிற மிகப்பெரிய உண்மையை இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப அந்த சூத்ராத்மாங்கிறத இப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் கிரியா ஞானாத்தி சக்திமான்னு சொல்றாரு. அனைத்து ஜீவர்களிடம் அந்த சக்திகளை பார்க்க முடியும். அது ஒவ்வொரு ஜீவர்களிடத்திலும் அந்த ஈஸ்வருடைய புத்தி, காஸ்மிக் இன்டெலெக்ட் பட்டு பிரகாசிக்கிறதுனால நமக்கும் நாமளே ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி தெரியும். இதெல்லாம் அந்த ரெஃப்ளெக்டட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப கண்களுக்கு பார்க்கிற சக்தியும், காதுகளுக்கு கேட்கிற சக்தியும், கைகளுக்கு செயல்படுகின்ற சக்தியும், கால்களுக்கு நடக்கிற சக்தியும், மனசுக்கு சிந்திக்கிற சக்தியும், புத்திக்கு தீர்மானிக்கிற சக்தியும் எல்லாமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனிடத்திலே, ஜீவனிடத்திலே இருப்பதற்கு பெயர் வெஷ்டி.
ஆனால் இதை எல்லாம் தன்னிடத்தில் ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பவனுக்கு பேரு சமஷ்டி. அப்ப தன்னிடத்தில் தனியாக வைத்திருக்கின்ற வெஷ்டி சரீரத்தை கொண்டவன் ஜீவன். எல்லா வெஷ்டி சரீரங்களையும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பவன் ஈஸ்வரன். அப்ப இவன் தான் சூத்ராத்மா, ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை இந்த 200வது ஸ்லோகத்துல நிலைநாட்டுகிறார். இப்படிதான் இங்க படைப்பு இருக்குது, இப்படிதான் இங்க ஈஸ்வரன் இருக்கிறான். இதுக்கெல்லாம் ஆதாரமாக நிர்விகார பிரம்மம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இது எப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்னா, அனைத்து ஜீவர்களின் சூக்ஷ்ம சரீரங்களையும் சமஷ்டியாக கொண்ட ஹிரண்ய கர்ப்பனே சூத்ராத்மா. அனைத்து ஜீவர்களிடத்திலே நான் என்ற தன்முனைப்பு என்ற ஒரு அபிமானம் ஏற்படுவதனால அவர்களுடைய அறிவும் செயல்களும் சமஷ்டி சக்தி உடையவனுடையதாகவே இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட மணிகள் அந்த நூலிலே கட்டுப்பட்டுத்தான் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த நூலிலே இருக்கின்ற மணிகள் தனித்தனியாக சுற்றப்படுவது போல தெரிந்தாலும் அந்த சுற்றுவதற்கு ஆதாரமாக அந்த நூல் இருப்பதினால் அது மணி தனித்தனியாக சுற்ற முடிவது போல இங்கு இந்த படைப்பிலே ஒவ்வொருத்தருக்கும் உயிர் இருந்து இயங்குவது போல தெரிவதற்கு ஆதாரமான ஒரே நூலாக இறைவன் இருக்கிறான், ஈஸ்வரன் இருக்கிறான் என்ற ஒரு தத்துவத்தை இங்க புரிய வைக்குது. இது நம்ம பல வழிகள்ல உங்களுக்கு அந்த பொம்மலாட்ட கதை இதெல்லாம் சொல்லி புரிய வச்சிருக்கேன். பொம்மலாட்டம்ங்கிறது மேல இருந்து அவன் ஆட்டி வைக்கிறான், நீங்க ஆடுறீங்க. அப்ப ஆட்டி வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா அப்படின்னு பாட்டு கூட சொல்லி இப்படிதான் இறைத்தன்மை இருக்கு, இப்படிதான் நம்மளை ஆட்டி வைக்குது. ஆனா நாம இது எந்த இடத்துல எப்படி இருக்கிறோங்கிறத நீங்க மைண்ட் லெவல்ல அப்டேட் ஆனா நீங்க காஸ்மிக் இன்டெலெக்டா, காஸ்மிக் மைண்டா சமஷ்டி சரீரத்துக்குள்ள வந்தீங்கன்னா காரண சரீரம் புரியும். அப்ப காரண சரீரத்தை அழிக்க முடியும். அதுக்கப்புறம் இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமேங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா சமஷ்டி சரீரத்துக்கு வந்த உடனே இருப்பு வந்துடும், அது என்னுடைய தோற்றம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப அங்க படைப்பே இல்லையே, அப்புறம் எங்க இருந்து உருவாக்குறதுக்கு இருக்கு, அழிக்கிறதுக்கு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்ப அங்க வெறும் தோற்றம்னு புரியும். அது வரைக்கும் இது புரியாது. அதனால இது கொஞ்சம் அப்டேட்டட் ப்ராசஸ் தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அப்டேட் ஆகணும். இந்த மாதிரி பாடங்களை படிக்க படிக்க மைண்ட் அப்டேட் ஆகும். அப்ப இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்குங்க, படைப்பினுடைய சாராம்சத்தை இப்படி புரிய வைக்கிறார். ஈஸ்வரனுடைய விசேஷத்தன்மையை இப்படி அறிய வைக்கிறார். அதுல ஜீவன் எப்படி இருக்கிறான், ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான், அந்த வேறுபாடுகளை உபாதியின் அடிப்படையில் சுட்டி காட்டுகிறார் என்பதாக இந்த 200வது ஸ்லோகத்திலே நம்ம பார்க்கிறோம். நாளைய வகுப்புல 201வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.